நம்ம வயலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எள்ளு விதைப்பு செஞ்சுருக்குறோம். எள்ளு விதைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2-3 ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா எள்ளு விதைத்து தண்ணீர் விட்டு அதை அறுவடை செஞ்சு போய் மரச்செக்கில் கொடுத்து எண்ணெயாக ஆடுறது தான் எங்களுக்கு வழக்கம். அதுக்கு எந்த விதமான இயற்கை இடுபொருள்களும் நாங்கள் கொடுத்தது கிடையாது. இது விதைப்போம், அறுவடை செய்வோம், அவ்வளோதான் நாங்கள் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எள்ளு எள்ளு மகசூலை பெருக்கிறதுக்கு ஏதாச்சும் இயற்கை இடுபொருள்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயிகள் உங்களோட அனுபவத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை இடுபொருள்களை இந்த ஆண்டு எங்கள் எள்ளு பயிருக்கு நாங்கள் தெளித்து அது அதிக மகசூல் எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். நம்ம வயலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எள்ளு விதைப்பு செஞ்சுருக்குறோம். எள்ளு விதைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2-3 ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா எள்ளு விதைத்து தண்ணீர் விட்டு அதை அறுவடை செஞ்சு போய் மரச்செக்கில் கொடுத்து எண்ணெயாக ஆடுறது தான் எங்களுக்கு வழக்கம். அதுக்கு எந்த விதமான இயற்கை இடுபொருள்களும் நாங்கள் கொடுத்தது கிடையாது. இது விதைப்போம், அறுவடை செய்வோம், அவ்வளோதான் நாங்கள் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எள்ளு எள்ளு மகசூலை பெருக்கிறதுக்கு ஏதாச்சும் இயற்கை இடுபொருள்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயிகள் உங்களோட அனுபவத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை இடுபொருள்களை இந்த ஆண்டு எங்கள் எள்ளு பயிருக்கு நாங்கள் தெளித்து அது அதிக மகசூல் எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம்.